அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகமாயிட்டே போகுது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தினமும் அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதாவது மே 19ஆம் தேதி இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ சம்பவம் நடந்திருக்குன்றதை பாருங்கள். புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தவங்களுக்கு வன்கொடுமை நடந்திருக்கு. காதல் விவகாரத்தில் வாலிபர் ஓட ஓட விரட்டி கொலை, பெண் மேலாளர் ஒருத்தவங்க கொலை, 2 வாலிபர்கள் சிக்கினர், காவல் நிலையத்துக்குள்ளே புகுந்து பெண் போலீஸ் மேலேயே தாக்குதல், இப்படி வரிசையாக எவ்வளோ சம்பவங்கள் பாருங்கள். ஒரே நாளில் எவ்வளோ சம்பவம் பாருங்கள். மாற்றம் நல்லா இருக்குல்ல. மாற்றம் திமுக ஆட்சி காலத்தில் என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துடும். அதுக்கு இந்த மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பியூராக இருக்கணும், ஒரு சம்பவம் கூட நடக்கக்கூடாதுங்க. அது என்ன அந்த ஒரு சம்பவம் நடக்குது, அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. குற்ற சம்பவங்களை முழுசாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது நடக்காது. அது எந்த நாட்டிலையும் கிடையாது. உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அது பண்ண முடியாதுன்னு சொன்னால் மக்கள் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு எப்படியா இருந்துச்சுன்னா, ஒன்று கூட நடக்கக்கூடாதுங்க. அது என்னங்க ஒன்று நடக்குது, நீங்கள் அதை எப்படிங்க நீங்கள் அப்போ சப்போர்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் அந்த குற்றத்துக்கு துணை போகிறீங்களா அப்படின்ட்டுலாம் நம்ம மேலே ஒரு டேகை ஓட்டுனாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியாக பேசுகிறோம். நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இந்த குற்ற வழக்குகள்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு டேட்டாவோடலாம் எடுத்து பேசணும். அவ்வளோ எடுத்து சொன்னோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இங்கே கம்மியாக இருக்குது, இந்தியாவில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுங்கள், பாருங்கன்னு சொன்னோம். இப்போ பாருங்கள், ஒரே நாளில் 10 சம்பவம் 15 சம்பவம்னு தொடர்ந்து நடக்குதுங்க. தொடர்ந்து நடக்குது. விஜய் அவர்கள் மேடைக்கு மேடை அந்த பஸ்ஸுக்கு மேலே ஏறி நிற்கிறப்பெல்லாம் திமுக என்ன ஆட்சி பண்ணுது, உங்களால் ஆட்சி பண்ண முடியல, உங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ என்ன கண்ட்ரோலில் எது எங்கே இருக்குது, என்ன கண்ட்ரோலில் இருக்குது? இப்போது ஒவ்வொரு நாளும் அவ்வளோ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கே. முதலமைச்சர் விஜய் அவர்களே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ முதலமைச்சர் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த அறை இருக்குது பாருங்க, முதலமைச்சர் அறை. அந்த அறையில் அதிகாரிகள்லாம் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ரீல்ஸ் எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க. நிறைய விஷயங்கள் கமிஷனர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமே இருக்காங்க. இப்போ இருக்கிற கமிஷனருக்கு மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கமிஷனர் இருக்கணும். ஒரே ஒரு கமிஷனரா மட்டுமே இருந்தா மட்டும்தான் அவர் அந்த அந்த வேலைகளை செய்ய முடியும். அவருக்கு வேற பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும் பார்த்துக்கணும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்கணும். இப்படி பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கும்போது வாரத்துல ஒரு நாள் தான் அவர் வராரு. பாத்தீங்களா, முதலமைச்சர் அறையில் உட்கார்ந்து ரீல்ஸ் எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே முதலமைச்சராக இருக்கிறவர் அதுக்கேற்றவராக இருந்தால் அதிகாரிகளும் அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க, கட்டுக்கோப்போடு இருப்பாங்க. அங்கே இருக்கிறவர் அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு ஃபன் மோடு மஜா மோடில் இருக்கிறவராக இருக்கிறப்போ எப்படி இருக்க முடியும்? ஐயோ, சந்தி சிரிக்குதுங்க. ஆட்சி அதிகாரம், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் ஒரு மாண்பு இல்லையா? ஒரு முதலமைச்சருக்கான ஒரு இதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? ஒரு தராதரம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்து பேசுகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு இதான ஒரு விஷயம் இல்லையா? நாடே குரங்கு கையில் பூமாலை கிடச்ச மாதிரி இருக்குங்க அது பார்க்குறதுக்கு. உண்மையாலுமே அந்த குரங்கு கையில் பூமாலைன்றது அதோடைய அர்த்தத்தை கண்கூடாக இப்போ தான் பார்க்க முடியுது. ஓ, இதுதான் அதுவா அப்படின்ட்டு. அரசு அதிகாரிகள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணுறப்போ வீடியோ எடுத்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகளே இப்படி இருக்கிறப்போ என்ன சொல்கிறது, ஒன்றும் புரியல. இவங்களெல்லாம் நம்பி தான் நம்ம வாழ வேண்டியது இருக்குது. இன்னும் 5 வருஷம் நம்ம காலத்தை ஓட்டணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரீல்ஸ் ஆட்சின்னு சொன்னதோடைய அர்த்தம் இதுதான். ஆட்சியில் இருக்கிறவங்க முக்கியமான ஆட்களே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்துருந்து. இந்த புதுக்கோட்டையில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளிங்க அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அதை கண்டித்து மக்கள் சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. என்ன நிலைமையில் இருக்குது பாருங்கள், நம்ம தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்குது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இதெல்லாம் எதுக்கு என்ன அது முதல்ல அது என்ன புரியலையே. சிங்கப்பெண் அதிரடிப்படைனா என்ன? சிங்கப்பெண்ணே பாட்டு போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா, இல்லை ஏதாவது ரீல்ஸ் போடுவாங்களா அவங்களும்? எதுக்கு அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை? ஏதாவது பிரோஜனம் இருக்கா? இந்த பிரச்சாரத்துக்கு போகிறப்பெல்லாம் உங்கள் விஜய் உயிரென்ன வரேன்னாரு, என்னெல்லாமோ சொன்னாருங்க. எங்கே போனார் அந்த விஜய்? பிரச்சாரம் பண்ணுறப்பெல்லாம் ஒரே கத்துன்னு கத்தி காட்டாராக ஓடிக்கிட்டு இருந்தாரு. இப்போ என்னென்ன டிஃபன் பாக்ஸ்ல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். நல்லா பாதுகாத்தீங்க, போங்க, நல்லா பாதுகாத்தீங்க. குற்றச்சம்பவங்கள்லாம் அதிகமாயிட்டே போகுது. முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலான பொம்மை முதல்வர் இவர் தான்.
ஸ்டாலின் அவர்கள் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்து பொம்மை முதல்வர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பார்க்க பொம்மை மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக விஜய் அவர்கள் தான் பொம்மை முதலமைச்சராக இருக்கார். ஆக்சுவலாக என்னத்துக்கு இருக்காருன்னே தெரில. ஒரு ப்ரெஸ் மீட் இல்லை, நடக்கிற சம்பவங்களுக்கு ஒரு பதில் இல்லை. முதலமைச்சர்கிட்ட மக்கள்லாம் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? ஏயா இதெல்லாம் சம்பவங்கள் நடக்குது, தொடர்ந்து நடக்குதுங்க. நேற்றுக்கு என்னென்னு பார்த்தா நாகர்கோயிலில் மீன் சந்தையில் பார்த்தீங்கன்னா கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு பசங்க மேலே என்னலாமோ. இப்படி தொடர்ந்து ஒரே சம்பவங்களாக நடக்குது. தமிழ்நாட்டில் என்ன தான் நடக்குது? இந்த அதிரடிப்படை, சிங்கப்பன் அதிரடிப்படை இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அரசாங்கம் என்ன பண்ணுது? முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? என்ன தான் நடக்குது? என்ன தான் பண்ணுறாங்க? ஒரு தனியார் செய்தியாளரை வீட்டுக்கே போய் அவரை தாக்கியிருக்காங்க. கஞ்சா குடி கும்பல். அந்த செய்தியாளருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாஜா மொஹைதீன். அவரை தாக்கியிருக்காங்க கஞ்சா குடி கும்பல். அநேகமாக தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸாக தான் இருக்கும். கஞ்சா விற்பனை நடக்குது அப்படின்றத பற்றி செய்தி போட்டதுக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்குங்க. வெளியே வாங்க, கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவரும் சமாதானமாக தானே பேச வந்திருக்காங்க, என்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச போயிருக்காரு. பேச போன இடத்துல இப்படி தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. என்ன தைரியம்? எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு? இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இவ்வளோ நாளும் நடக்கலையே. இப்போ திடீர்னு எங்கேருந்து இந்த தைரியம் திடீர்னு முளைச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க? ஏன்னா ஆட்சி நடக்கிறது நம்மால் ஆட்சி, அதனால் நடவடிக்கைகள்லாம் பெருசாக எதுவும் இருக்காதுன்ற தைரியம். இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? யார் யாரை கொலை பண்ணா என்ன, எவன் செத்தா என்ன, யாருக்கு பாலியல் கொடுமை நடந்தா என்ன, என்ன ஆனால் என்ன, எருமை மாடு மழை விழுந்தாலும் வெயில் அடித்தாலும் நிற்கிற மாதிரி ஒரு ஆட்சி நடக்குது. இது என்ன ஆட்சி? இது சோஃபா மாடல் ஆட்சி. அடுத்ததாக டாஸ்மாக் கடைகளில் தாவேக்காரங்க மாமூல் கேட்குறாங்களாம். நாங்கள் தானே ஆட்சி நடத்துகிறோம், எங்கள் ஆட்சி, இந்த டாஸ்மாக் ஒழுங்காக நடக்கணும்னா எங்களுக்கு கொஞ்சம் காசு தா அப்படின்னு சொல்லிட்டு மாமூல் கேட்டிருக்காங்க. டாஸ்மாக்காரங்க அது முடியாதுன்னு சொல்லிட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? நல்ல மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க வரிசையாக. அடுத்ததாக ஒரு முக்கியமான மாற்றங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்காம இருக்கவே கூடாது. ஒரு தேடப்படும் குற்றவாளி, இவ்வளோ நாளாக தலைமறைவாக இருந்த ஒருத்தன் இப்போ எல்லாரும் முன்னிலையிலே மரியாதையோட தாவேக்கால சேர்ந்திருக்கான். அவன் பேரு வின்ஸ்டார் சிவகுமார். சேலத்தை சேர்ந்த மக்கள் மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த நபர். மொத்தம் 98 கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளி. இந்த குற்றவாளி இப்போ செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் தாவேக்காவில் இணைஞ்சிருக்கான். பிஜேபி பண்ணுற அதே இந்த வாஷிங் மிஷின் அரசியல் மாதிரியே இருக்குல்ல. வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டால் சுத்தமாயிருவாங்க. அதே மாதிரி எப்பேற்பட்ட ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் தாவேக்கால சேர்ந்தா தூய சக்தி ஆயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூய சக்தி. இந்த வின்ஸ்டார் சிவகுமார் இந்த நபரின் மீது இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகை மட்டும் பார்த்தீங்கன்னா 1000 2000 கிடையாதுங்க, 15 லட்சம் பக்கங்கள். அதை லாரி வச்சு கேரி பண்ணிட்டு வந்தாங்க. அவ்வளோ லட்சம் பக்கங்கள் குற்றப்பத்திரிகை இந்த நபர் மேலே இருக்கு. இந்த நபரால் மட்டுமே நடு தெருவுக்கு வந்த குடும்பங்கள் பல ஆயிரம் குடும்பங்கள் இருக்குங்க. இங்கே பாருங்க, வின்ஸ்டார் நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்த இளம்பெண் தற்கொலை, இந்த மாதிரி பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்கு இந்த நபரால். இப்படி தேடப்படும் குற்றவாளியாக இத்தனை வருஷம் இருந்தவர் கடந்த 5 ஆண்டுகளா தலைமறைவாக இருந்த ஒரு நபர் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் தாவேக்கால மரியாதையோட சேர்றாருங்க. பார்த்தா வெறுப்பாகுமா ஆகாதா? இதெல்லாம் என்ன சக்தி? இதெல்லாம் தூய சக்தியா? என்ன சக்தியில் வரும் இது தூய சக்தியா? இவங்க எல்லாம் இப்போ அதிமுகவை பார்த்து ஊழல் சக்தின்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுகவோட எம்எல்ஏக்களையெல்லாம் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு அங்கே சோஃபாவெல்லாம் அனுப்பி குதிரை பேரம்லாம் நடத்தியிருக்காங்க. குற்றவாளிகளையெல்லாம் தன் பக்கம் இழுக்கிறாங்க. இவங்கெல்லாம் தூய சக்தியா? திமுக தான் தீய சக்தியா? நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் இப்போ தாவேக்கால சேர்றாங்களா, இனிமேல் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையும் வராது, ஆட்சி அதிகாரம்லாம் அவங்க கிட்ட, அதனால நோ இஷ்யூஸ். எவ்வளோ தைரியமாக வெளியில் நடமாடுறாங்க, எப்படி தைரியமாக கட்சியிலலாம் சேர்றாங்க. இந்த மாதிரிப்பட்ட குற்றவாளிகளால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வரப்போகுதோ, என்னென்ன ஆக போகுதோ தெரியல. சூப்பர் தூய சக்தி, நல்ல மாற்றத்துக்கு வாக்களித்தவங்க. இது நம்ம விசில் புரட்சி, விஜய் அண்ணன் 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 போய் ஓட்டு போட்டவங்களுக்குலாம் இன்னும் சூப்பராக இருக்குமே, நல்லா ஃபீல் ஆகுமே உங்களுக்கு. இதெல்லாம் இது மாற்றம் இல்லை, துர்நாற்றம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அதுதான் துர்நாற்றம் நல்லா வீசுது, சி. ஆகவே இன்றைய தமிழ்நாட்டின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. முதலமைச்சர் ரூமுக்குள்ளே இருந்து வீடியோ எடுக்கிறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இன்னும் விட்டால் ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு கூட வீடியோ எடுப்பாங்க போல். லியோ அந்த சாங்குக்கெலாம் இருந்து வீடியோ எடுத்து அதெல்லாம் போடுவாங்க போல் விட்டாக்க. சட்டமன்றம் சர்க்கஸ் கூடாரம் ஆயிட்டு.
தலைமைச் செயலகம் ரீல்ஸ் எடுக்கிற இடமா மாறிடுச்சு. தமிழ்நாடு ரவுடிகளுக்கும் கொலைகாரர்களுக்குமான இடமா மாறி போயிருச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆக மொத்தம் உருப்படாமல் போகுது. நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும்னு சொன்னது அப்படியே நடக்குது, கண்ணு முன்னாடி தெரியுது எல்லாமே. இந்த தாவேக்கா காரணங்களுக்கு இந்த இடத்துல என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர்னு ஏன் போடலை அப்படின்ட்டு ஒரு தனியார் பத்திரிகை கிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்கானுங்க. நியூஸில் விஜய்னு போட்டுட்டாங்களாம். அதனால் இன்னும் அவர் நடிகர் கிடையாது, நீங்கள் என்ன விஜய்னு போடுறீங்க, அவர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாத்தையும் பிச்சை தான் எடுக்கிறானுங்க. ஆட்சி அமைக்கணுன்னாலும் அடுத்த கட்சிக்கிட்ட பிச்சை, தீய சக்தின்னு திமுகவை போகிற இடத்துல எல்லாம் சொல்லி கடைசியில் திமுக காலில் விழுந்து பிச்சை எடுத்து தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. சின்ன குழந்தைங்க கிட்ட போய் வாக்கு பிச்சை கேட்டு அதை வச்சு வாக்கு வாங்கியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க பேரண்ட்ஸை மிரட்டி அது இதுன்னு செஞ்சு வாக்கு வாங்கி பிச்சை எடுத்திருக்காங்க. அதுவும் இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாருன்றதுனால முதலமைச்சர்னு தான் எல்லாரும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துருந்து. முதலமைச்சர்னு கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், முதலமைச்சருக்கான வேலையே சரியாக செய்யணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த முதலமைச்சர்? ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சோறு சாப்பிட்றத ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அதுக்கான எந்த பதிலும் கொடுக்காம இருக்காரு. மக்கள் எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பயந்து இப்போ வாழ வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. எந்த பதிலும் தர மாட்டேங்கிறாரு. இவர் முதலமைச்சர்னு கூப்பிட்றதா இப்போ இங்கே பிரச்சனையா இவங்களுக்குலாம். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.